ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்க்கலாங்க. வைல் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமோ அதே எக்ஸாம்பிளை நம்ம ஃபார் லூப்க்கு எடுத்துக்கலாங்க. அதே ப்ரோக்ராமிங்கை நம்ம ஃபார் லூப் வச்சு போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. வைல் லூப்புடைய சின்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. எப்படி அப்படின்னா வைல் அப்புறம் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இல்லை அப்படின்னா லூப் வந்து எண்ட் ஆயிரும். வைல் லூப்பில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனலுங்க. நமக்கு வைல் லூப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லூப் முடியாது இல்லாமல் வேற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே எல்ஸ் கொடுத்து அதுக்கு தேவையான ப்ரோக்ராமை வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2ல் கொடுக்குறோம். ஸோ வைல் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2ல் இருக்கிற கோடிங் வந்து ஒர்க் ஆகுங்க. இப்போ ஃபார் லூப்புடைய சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். வைல் லூப்பில் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கே வந்து கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்திருக்குங்க. இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. வைல் லூப் மாதிரியே இங்கேயும் வந்து எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஆப்ஷனலுங்க. நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாங்க. கவுண்டர் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாங்க. வைல் லூப் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. லூப்குள்ளே வரும்போது அந்த ஐயை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணோம், அதாவது i+1 அப்படிங்கிறத ஆட் பண்ணோம். அதே மாதிரி வைல் லூப்குள்ளே வரும்போது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கும் அந்த ஐ வேரியபிள் தான் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அந்த வேரியபிளை தான் நம்ம வந்து கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அந்த கவுண்டர் வேரியபிள் எந்த சீக்வன்ஸில் கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சீக்வன்ஸ் கொடுப்போங்க. சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. சீக்வன்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. ஒன்று லிஸ்ட்டு, இல்லைன்னா டியூப்பிள், ஸ்ட்ரிங்கு, ரேஞ்ச், இல்லைன்னா கஸ்டமைஸ்டு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட் கூட நம்ம சீக்வன்ஸாக எடுத்துக்கலாங்க. ஐட்ரேஷன், ஐட்ரேட்டபிள், ஐட்ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறத நாம் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ல் இருக்கிற கோடிங் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகுங்க. அதுவும் எந்த சீக்வன்ஸில் வந்துட்டு அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சீக்வன்ஸ் கொடுக்குறோம். அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய வேல்யூவும் ஒவ்வொரு ஐட்ரேஷனில் கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகுங்க. ஸோ சீக்வன்ஸோடைய கடைசி எலமெண்ட்டோட நமக்கு வந்து லூப் வந்து க்ளோஸ் ஆயிருங்க. இது என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரியல அப்படின்னாலும் நம்ம சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டைப்பையும் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இது என்னன்னு புரிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ திரும்பவும் இதை நம்ம பார்ப்போங்க. ஓகேங்க, இப்போ சீக்வன்ஸில் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு ஜென்ரலாக பார்க்கலாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு லிஸ்ட்டு எதுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 2, 3 அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதை தான் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதை வந்து மை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பேர் கொடுத்து அந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோங்க. அந்த மை லிஸ்ட்டுங்கிறது என்னவா இருக்குது இங்கேன்னு பார்த்தோன்னா சீக்வன்ஸாக இருக்குங்க. ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸுங்கிற இடத்துல மை லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், அதாவது சீக்வன்ஸுங்கிற இடத்துல ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறோங்க. அதுக்கு அடுத்தது இங்கே கவுண்டர் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும்போதும் ஐட்டம், அதாவது கவுண்டர் வேரியபிளோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும், நம்ம முன்னாடியே பார்த்தோம், சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு கவுண்டர் வேரியபிளோடைய வேல்யூவை அசைன் ஆகும் இல்லைங்களா. அதை நம்ம செக் பண்ணலாங்க. வைல் லூப் எக்ஸாம்பிளில் அந்த வீடியோவில் நமக்கு என்ன ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னா ஐங்கிற வேல்யூக்கு வந்து நம்ம i+1 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஐயோட வேல்யூ ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும்போதும் 1, 2, 3 அப்படின்னு ப்ளஸ் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து நமக்கு சீக்வன்ஸில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம 1, 2, 3 அப்படிங்கிறத டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாங்க. அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ ப்ரோக்ராமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மை லிஸ்ட்டுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை 1, 2, 3 அப்படிங்கிறது மை லிஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபார் லூப்குள்ளே வரும்போது தடவை ஐட்ரேஷன் நடக்கும்போது மை லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஐட்டம் அப்படிங்கிற கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகும்.
ஸோ மொதல் ஐட்ரேஷனில் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோம், ஐட்டமை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மொதல் ஐட்ரேஷனில் ஐட்டமுடைய வேல்யூ 1 இருக்கும். அது வந்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஐட்ரேஷனில் 2 பிரிண்ட் ஆயிருக்கு. மூணாவது ஐட்ரேஷனில் 3 பிரிண்ட் ஆயிருக்குங்க. இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது சிம்பிளாக முடிஞ்சிடும். 1 2 3 அப்படிங்கிறது அடுத்தடுத்த வேல்யூவாக இருக்குது. நம்ம வேறு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வேறு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 5க்கு அப்புறம் 2, 5ஐ விட சின்ன நம்பர் வருது. அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் 8, 2ஐ விட பெரிய நம்பர் வருது. அதையும் நம்ம வந்துட்டு ஃபார் லூப்பில் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் 5 2 8 அப்படின்னு ஐட்டம்க்கு வேல்யூ அசைன் ஆகி அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்குங்க. அடுத்தா நம்ம டியூப்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துருக்காங்க. இங்கே டியூப்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்வ்டு ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு ஏபிசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதான் டியூப்பிள். லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா லிஸ்ட்டை விட டியூப்பிள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஏ பி சி அப்படிங்கிறது கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆயிருக்கு. அது வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோங்க. ஏபிசி அப்படிங்கிறது வந்து நமக்கு லெட்டர்ஸ் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து அந்த கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம டியூப்பில் எடுத்துக்கலாங்க. அது வந்து நமக்கு ஐட்டம்க்கு அசைன் ஆகுதுங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா அட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது, அப்புறம் புக்கு, அதுக்கப்புறம் சர்க்கிள். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சீக்வன்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோங்க. நீங்கள் வந்து ஐட்டம் அப்படிங்கிற வேரியபிள் பதிலாக சிஹெச்ஏஆர் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வேறு எந்த நேம் கூட கொடுத்துக்கலாங்க, அது ஜஸ்ட்டு நேம் தான், எதுவும் சின்டாக்ஸ் கிடையாது. இப்போ அதுக்கு வந்துட்டு ஏபிசி அப்படிங்கிற ஒரு வேர்டை சீக்வன்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக வந்து நமக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷனில் எடுத்துக்குதுங்க. அதே எக்ஸாம்பிளுங்க, இங்கே வந்து போட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுவும் பி வந்து கேபிட்டல் இருக்குது, ஏ வந்து கேபிட்டல் இருக்குது, ஓவும் டியும் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்குது. அதை நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த வேர்டை கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வந்து அவுட்புட்டில் ஒர்க் ஆகுதுங்க. கடைசியாக நம்ம ரேஞ்சை வந்து சீக்வன்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் பில்ட்-இன் ஃபங்க்ஷனுங்க. இப்போ வந்து ரேஞ்சை நம்ம பொதுவாக ஃபாரில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்சை பற்றி பார்க்கலாங்க. ரேஞ்சு யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம சீக்வன்ஸில் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, டைரெக்டாக வந்து சீக்வன்ஸில் நம்ம கொடுக்கலாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குது அப்படின்னா ரேஞ்ச் ப்ராக்கெட்டில் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது 3ங்கிற வேல்யூவில் என்னென்ன நமக்கு நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து 2 வரைக்கும் அசைன் ஆகுதுங்க. அதாவது 3 - 1 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் நமக்கு அசைன் ஆகுதுங்க. ஸோ ரேஞ்ச் ப்ராக்கெட்டில் 3 அப்படின்னு கொடுத்தோன்னா கடைசி வேல்யூ வந்து 3ஆக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தங்க. பொதுவாக ரேஞ்ச் வந்து என்ன வேல்யூ நம்ம ப்ராக்கெட்டில் கொடுக்குறோமோ அது ஃபைனல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் வேல்யூ -1 வரைக்கும் ஒர்க் ஆகுங்க. ஏன்னா நமக்கு 0லேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 வேல்யூ கிடச்சிருங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ மட்டும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்காம ஸ்டார்டிங் வேல்யூவும் நமக்கு வந்து ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் 1லேருந்து 3 - 1 3 - 1 வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகும் இல்லைங்களா. ஸோ அவுட்புட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 0 வராது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 - 1 என்னது 2 வரைக்கும் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. ஸோ ரேஞ்சில் 2 ஆர்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிஷியல் வேல்யூ, செகண்ட் ஒன் வந்து ஃபைனல் வேல்யூ. அதாவது 1ல் ஸ்டார்ட் பண்ணி 3ல் முடிச்சிரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தங்க. இதே நமக்கு 3 வரைக்குமே எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம ரேஞ்சில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3 + 1 கொடுக்கலாங்க. இல்லைன்னா டைரெக்டாக 1, 4னே கொடுக்கலாங்க. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு
ரேஞ்சோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு வருதுங்க. இனிஷியல் வேல்யூ 1, ஃபைனல் வேல்யூ 3 + 1 அல்லது 4. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கு வந்து அவுட்புட்ல 1க்கு அப்புறம் 2 வரக்கூடாது, 3 வரணும், அதுக்கப்புறம் 5 வரணும், அதாவது 2 2வா ஆட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதாங்க. உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து தேர்டாக நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 8ல் முடியும். ஆனால் நமக்கு வேல்யூ வந்து 2 2வா இன்க்ரிமெண்ட் ஆகுங்க. ஸோ கடைசியாக நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஆர்குமெண்ட்டுங்க. அதே நமக்கு இந்த அவுட்புட் பாருங்க. இந்த அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கோடிங் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிம்பிளுங்க. ரேஞ்சில் இனிஷியல் வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ரேஞ்சில் வந்து இனிஷியல் வேல்யூ அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 3ஆக கொடுத்துருக்கோங்க. ஆனால் ரேஞ்சில் செகண்ட் வேல்யூ அதாவது ஃபைனல் வேல்யூ வந்து நம்ம 8ன்னு கொடுக்காம 9ன்னு கொடுக்குறோம். நம்மளுடைய பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 2ஆக இன்க்ரீஸ் ஆகிறனால ஃபைனல் வேல்யூ நமக்கு 7 வருது இல்லைங்களா? ஸோ 7 + 2 9ன்னு கொடுக்கறது தாங்க பெஸ்ட்டு. அதே மாதிரி போன எக்ஸாம்பிள்லையும் வந்து 1 to 8ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 1 to 9 அப்படின்னு கொடுக்கறது நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. கஸ்டமைஸ்டு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கும்போது நம்ம இதை பற்றி படிக்கலாங்க. இப்போ இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் உங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியுங்க. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து கவுண்டர் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். சீக்வன்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை வந்து ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போதும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் பிளாக் அதாவது ஃபார் லூப் உடைய ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. நம்ம வைல் லூப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருந்தோமோ அதே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோங்க. ரைட் சைடில் அதே எக்ஸாம்பிள் சம்க்கு ஃபார் லூப் வச்சு கோடிங் போட்டிருக்கோங்க. இதில் நமக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் ப்ரோக்ராமில் ஃபார் லூப்புங்கிற லைனை மட்டும் நம்ம எடுத்துருக்கோங்க. வைல் லூப்பில் வந்து ஐங்கிற வேரியபிளை நம்ம தனியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபார் லூப் ப்ரோக்ராமில் வந்து ஃபார் லூப்லேயே நம்ம ஐயை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். வைல் லூப்பில் நம்ம 1ங்கிற வேல்யூவை வந்துட்டு ஐக்கு நம்ம முன்னாடியே அசைன் பண்ணிடுறோம். ஆனால் ஃபார் லூப்பில் நம்ம அசைன் பண்ணல, ஆனால் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வேல்யூவாக கொடுத்துருக்கோங்க. வைல் லூப்பில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது அதாவது 5 ஐட்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத கண்டிஷனில் கொடுக்குறோம். ஆனால் ஃபார் லூப்பில் வந்துட்டு நம்ம அதை ஃபைனல் வேல்யூவாக கொடுக்குறோம். ஃபைனல் வேல்யூ இங்கே 6ன்னு கொடுத்துருக்கோம், நமக்கு தெரியும். ஃபைனல் வேல்யூ -1 நமக்கு வேலை செய்யும். ஸோ 1 to 5 வேலை செய்யுங்க. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிற ஒர்க்கை வந்து நமக்கு ரேஞ்சே பார்த்துக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வைல் லூப் ப்ரோக்ராமையே வந்து ஃபார் லூப் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா எதுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம் இல்லை எதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேசிக்கான ஐடியா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேசிக்கான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.